பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஹோய், ரெண்டு பேரும் எதுக்கு அழுந்துட்டு இருந்தீங்க? பிரியா பெரியம்மா திட்டாங்களா? சொல்லுடா, திட்டினாங்கன்னா சொல்ல அடிச்சிடலாம். எனக்கு ஒரு வேலை இல்ல பாருடி. பையனையும் பொண்ணையும் திட்டுறதா என்னோட வேலை பாரு. ஏதாவது சொல்லிட போறேன்டி. எந்திரிச்சதுல இருந்து அழுந்துகிட்டு தான் இருக்குங்க. இப்போ 5 நிமிஷம் தூங்குனாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரே அழுகதாண்டி. எதுக்கு அழுகுறாங்க, என்னதுக்கு அழுகுறாங்கன்னு கூட தெரியல. நாங்களும் பொம்மையை காட்டுறோம், அதை காட்டுறோம், எதுக்குமே அழுகி நிப்பாட்டலடி. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அழுந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இங்க ரெண்டு பேத்தையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அப்படியே தங்க ரெண்டு பேரும் அழுந்தே தீர்த்துட்டீங்களா? பாருங்க உங்க மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வருதுன்ட்டு. என்ன தங்கம், ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேத்தையும் ரொம்ப பேசுறாங்களா? அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க தானே? நம்ம போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? திட்டுவோமா? அவங்க ரெண்டு பேத்தையும் திட்டி அடிச்சிடுவோமா? சரியா, அப்ப பண்ணிடலாம். சொல்லவே ஏன் சொல்ல மாட்டே நீ? ரெண்டு பேத்தையும் இவ்வளவு நேரம் பாத்துட்டோல, எங்க சொல்லணும். ஆனா என்னமோப்பா, நீங்க ரெண்டு பேரும் வந்தோடனே தான் உங்க மூஞ்சில ஒரே சிரிப்பு. உங்களை பார்த்த உடனே இந்த கண்ண இருந்த அந்த கண்ணீர் எல்லாமே பறந்து போயிட்டு சிரிப்பு வந்துருச்சு பாருங்க. ஆமா, நானே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிட்டேன். இவ்ளோ நேரம் கண்ண இருந்த அவ்ளோ கண்ணீரை அவ்ளோ அழுந்துட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்த அந்த செகண்டே அவ்ளோ சிரிப்பு. எப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அப்படியே தங்க அப்பா அம்மாவை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் சிரிச்சிட்டீங்களா? என்னன்னா கேள்வி கேக்குறாங்க? ரெண்டு பேத்தையும் டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டு பேரும். இதுக்கு மேலலாம் தனியா விட்டுட்டு போகாதீங்க. நாங்க அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேத்தையும் பாக்குறதுக்குள்ள அவ்வளவுதான். நாங்க ரெண்டு பேரும் போக வேண்டியதான்ப்பா. இனிமேல தனியா விட்டுட்டு எங்களை பாத்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. எங்க நல்லா பார்க்க முடியாதுப்பா. அதுவும் இவங்க ரெண்டு பேத்தை வச்சாலாம் எங்களால பார்க்க முடியாது. நீங்க தான் என்ன ஏதுன்னு பாத்துக்கணும். அடே, ரெண்டு பேத்தையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? பாருங்க ரெண்டு பேரும் எவ்வளவு இது பண்றாங்கன்னு. இப்படி எல்லாம் பண்ணலாமா? அம்மா அப்பா தான் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனோம். அதுக்குள்ள அழுந்தே தீத்துட்டீங்க பாத்தீங்களா? பெரியம்மாவையும் அத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்க போல. இனிமே பாருங்க, உங்களை அவங்க பாத்துக்க மாட்டாங்க. எப்படின்னு நானும் பாக்குறேன், போங்க. பாருங்க, அத்தை கிட்ட சாரி கேளுங்க பாப்போ. அத்தை கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சாரி கேளுங்க. கேட்டுட்டு தானே உன் பொண்ணும் உன் பையனும் மறுவேளை பார்க்க போறாங்க. உன் பொண்ணும் உன் பையனும் கேட்டுட்டாலும் அவங்க சாரி கேட்க மாட்டாங்க. நாங்க தான் அவங்க கிட்ட சாரி கேட்கணும் போல. அந்த அளவுக்கு தான் வச்சுப்பாங்க. இனிமேல நாங்க பாத்துக்க மாட்டோம், அவ்வளவுதான். ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டோம். என்ன பிரியா, கரெக்ட் தானே? ஆமாமாப்பா, இதுக்கு மேலதான் எங்களால உங்க குழந்தைங்களை பாத்துக்க முடியாது. என்ன கத்துறாங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லன்னே. சரி, அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அழுந்திருந்தா கூட நாங்க ஏதோ ஓகே அப்படின்னு இருப்போம். ஆனா நீங்க வந்த உடனே அந்த சிரிப்பு போட்டாங்க பாரு, அதுலதான் நாங்க ஷாக் ஆயிட்டோம். அதோட ஜோலி முடிஞ்சிச்சுப்பா. உங்க குழந்தைங்க எங்களை பார்த்தா அழுகதான் செய்வாங்கன்னு. ஆமா, போனீங்களே, போன வேலை முடிஞ்சிருச்சா? எப்படி போச்சு? எங்க போனோம்? இங்க இருந்து அந்த இது கிட்ட தான் போனோம். அதுக்குள்ள திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமா, ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்னீங்க, போய் 10 நிமிஷத்துல வந்துட்டீங்க. அதான் சொன்னமே, பாதி தூரம் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அதுதான். ஏன், என்னாச்சு? செக்அப்லாம் முடிச்சுட்டு 1/2 hour ஆகும்னு சொன்னீங்க. அது என்னன்னு தெரியலம்மா, பாதி தூரம் போகும்போதே குழந்தைங்க ஒருவேளை அழுந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சா, அதான் வந்துட்டோம். ஆமா, எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு போன உடனே. நீங்க நல்லா பாத்துப்பீங்க, நல்லா பார்க்க மாட்டீங்களா? இல்ல, இருந்தாலும் பாதியில போன உடனே மனசுல ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. தூங்கிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் எந்திரிச்சு அழுந்துருவாங்களோங்கிற ஒரு மாதிரி. இது எல்லாம் அம்மா அப்பாவுக்கு வரதா? அம்மா அப்பா பாசம் அதுதானே. கொஞ்ச நேரம் விட்டுட்டு இருக்க முடியல ரெண்டு பேத்தினாலையும். இதுலயே புரிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் கூட நீங்க இருக்க மாட்டீங்கன்னு. சரி, ஓகே, அவங்கள தூங்க வைங்க. தூங்குனாங்க, கொஞ்சம் தான் தூங்குனாங்க, இருந்தாலும் தூக்கி இருக்க மாட்டாங்க. நீங்க தூங்க வைங்க. சரி, இவங்களை போய் தூங்க வச்சுட்டு திரும்பி ஹாஸ்பிட்டல் போலாமான்னு பாக்குறோம். ஏதாவது வாயில வந்துரும் பாருங்க. பேசாம ரெண்டு பேத்தையும் தூக்கிட்டு போயிருங்க. ஒன்னா உங்களை தூங்க விடுங்க. இதுக்கு மேல கண்டிப்பா தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால என்ன பண்றீங்க, அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு போயிருங்க. அப்போ உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எங்களுக்கும் ஈஸியா இருக்கும்பா. அதனால என்ன பண்றீங்கன்னா கூட்டிட்டே போங்க. எப்படி கூட்டிட்டு போறதாங்க? அமைதியா இருப்பாங்களான்னு தெரியலையே. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நாங்க 2 பேர் தான் முழிச்சிருக்கோம். ஒண்ணு பண்ணுங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க. நீங்க 2 பேரும் அங்க வந்தீங்கன்னா என்னாச்சு அவளுக்கு? அப்படியா இப்படியான்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே. அண்ணா, அதெல்லாம் கேட்க மாட்டோம். நான் கூட்டிட்டு போனோம். ப்ளீஸ், நான் கூட்டிட்டு போறியா? சரி, அவதான் கேக்குறாள, கூட்டிட்டே போலாம். அதான் எனக்கு ஒண்ணும் இல்லன்னு எனக்கே தெரியும், டாக்டருக்கும் தெரியும். அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடுங்க, போலாம். இது நல்ல ஐடியா. எப்படி என் மூளை ஒர்க் ஆச்சு பாத்தீங்களா? அதுதான், என் ஐஷுக்கு மூளையோ மூளை. ஆமா, எனக்கு மூளை இல்லாம இருக்குமா? ஏன்னா உனக்கு மூலதாமா. சரி, கிளம்புங்க, எல்லாரும் போலாம். ஓகே ஓகேண்ணா. சரி மாமா, போலாம் மாமா. குரு கிட்ட சொல்லிரு பிரியா. எங்க அவன் தூங்கிட்டு
சரி தூங்கிட்டு இருக்கானா விட்டு நம்ம போலாம், அதுக்கப்புறம் கால் பண்ணா எடுத்து சொல்லிக்கலாம். சரி மாமா. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் திறந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் தெரிந்ததே, கனிகள் கித்திப்பா கவிதை கித்திப்பா அது அன்பை விடத்திப்பா. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. வாங்க சௌமியா வாங்க அன்பு. ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? 2 குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க? 2 குழந்தைங்களும் சூப்பரா இருக்காங்க. ரொம்ப குறும்பு பண்றாங்க இப்பவே. அப்புறம் என்ன போக போக பாருங்க எவ்வளவு குறும்பு பண்ண போறாங்கன்னு. ஆமா இப்பவே இவ்வளவுனா போக போக அவ்வளவுதான். சௌமியா எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பாக்கலாம் தான் வந்தோம். என்னச்சு ஏதாவது பெயின் ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல. கௌசிக் கால் பண்ணிருந்தா எதுக்கும் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணுங்க, உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ உங்களுக்கு கால் பண்ணாங்களா? ஆமா கால் பண்ணாங்க, அதுவும் டைமே இல்ல போல. அது என்னமோ உண்மைதான். அங்க போனதுல இருந்து கால் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ 1 வீக் தான். அந்த 1 வீக்ல 3 டேஸ் முடிஞ்சிருச்சு. 3 டேஸ்ல போன அன்னைக்கு மட்டும்தான் பேசணும். அதுக்கப்புறம் காலும் பேசல எதுவும் பண்ணல. அந்த அளவுக்கு அங்க பிஸியா இருக்காங்க போல அவங்க. ஆமா ஏன் நீங்க போல, அவங்க மட்டும் போயிருக்காங்க? நான் இங்க ஹாஸ்பிட்டல் பாத்துக்கணும்ல, சோ நான் இங்க இருக்கேன், அவங்க கேம்ப் போயிருக்காங்க. அப்படியா? அப்ப இருந்தாலும் தனியா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்ல. இப்பதான் வேற மேரேஜ் ஆச்சு. இப்பதான் நான் 1 இயரே ஆக போகுது அன்பு. என்னதான் இருந்தாலும் இப்ப ஆன மாதிரி தானே. நீங்க சொல்லுவீங்க ஏங்க. ஆமா குழந்தைங்களையும் எங்க கூட்டிட்டு வந்தீங்க, வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ வீட்டுல விட்டுட்டு தான் 10 நிமிஷம் கிளம்பி இந்த இது வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா மனசுல ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போனா ஒரே அழுக. இவங்க 2 பேரும் ஐஷுவே பிரியாவே சும்மா உட்கார வைக்கல. இவங்க 2 பேரும் அவ்வளோ அழுக அழுந்துட்டாங்க. சரி அப்ப தூங்க வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அது இல்ல ருத்ரன், தூங்கிட்டு தான் இருந்தாங்க. தூங்குனவங்க எந்திரிச்சு எங்களை காணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அவங்களா ஒரே திட்டு. இதுக்கு மேல நான் பாத்துக்க மாட்டேப்பா, நீங்களே பாத்துக்கோங்கன்னு. அம்மா அப்பாவோட பாசம் அவ்வளோன்னு நினைக்கிறேன். கூடயே இருந்திருப்பீங்களா, டக்குன்னு உங்களுக்கு காணணும்னே அவங்க 2 பேத்துக்கும் பயம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னமோ உண்மைதான் ருத்ரனா, ரொம்ப பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சரி எங்க போனாலும் நம்மளே கூட்டிட்டே வந்துடலாம்னு கூட்டிட்டே வந்துட்டோம். வீட்டுல இருந்தாலும் அழுந்து அழுந்து அவங்களும் இது பண்ணிடுறாங்களா. இங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே, சரி போயிட்டு வந்துருவோம் இவங்களையும் கூட்டிட்டே வந்துட்டோம். அழுகுறாங்கன்னா கூட்டிட்டு வந்ததுல தப்பு இல்ல. வீட்டுல இருந்தாங்கன்னா அழுந்து அழுந்து உடம்பு சரியாம கூட போகும். அதனால இது ஒண்ணும் தப்பு இல்ல விடுங்க. கூட்டிட்டு வந்ததுல ஒரு தப்பு இல்ல விடுங்க. சரி நீங்க போய் அந்த டாக்டர் அங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் கௌசி எப்பதான் வருவாங்க? அவங்க என்ன ஒரு 3 to 4 டேஸ்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, இல்ல அதுக்கு மேலேயும் ஆகலாம். பிரிஞ்சு தனியா இருக்கீங்க, ரொம்ப போர் அடிக்கும்ல. அப்புறம் அம்மா உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் உங்களை கூப்பிட்டாங்க. அதுக்கு என்ன வந்துடலாம். நைட் டைம் இருந்துச்சுன்னா வரேன். டைம் இருந்துச்சுனால இல்லைங்க, நீங்க எங்கேயே தூங்குறீங்களா, அதனால என்ன பண்றீங்க, கண்டிப்பா வரீங்க. இன்னைக்கு நைட் ஸ்டே எங்க வீட்டுலதான். உங்களுக்கும் கஷ்டம் இல்ல. என்னன்னா கஷ்டம், ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? எங்க 2 பேத்தையும் காப்பாத்தினவங்களும் எப்படின்னா விட முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நைட் வரீங்க. இங்கதான் தூங்க போறேன் அப்படின்லாம் இல்ல, இன்னைக்கு நைட் கண்டிப்பா வரீங்க. சரியாண்ணா? சரிடா, கண்டிப்பா வந்துடுறேன். இன்னைக்கு நைட் உங்களுக்காகியாவது வந்துடுறேன். வரா மட்டும் இருங்க, அப்புறம் இருக்கு. இல்ல கண்டிப்பா நைட் வந்துடுறேன். பாக்குற வரீங்களா இல்லையான்னு. ஹோய் குட்டீஸ், 2 பேரும் எப்படி இருக்கீங்க? 2 பேரும் நல்லபடியா இருப்பீங்க போலயே. மூஞ்சில சிரிப்ப பார்த்தாலே 2 பேத்துக்கும் தெரியுது. அவ்வளவு சிரிப்பு 2 பேத்துக்கும். எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டாலே போதும், அவ்வளவு சிரின்னு சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில எதையாவது பாத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் இப்ப அப்படிதான் இருக்காங்க. வெளியில கூட்டிட்டு போனா, பைக்ல ஒரு ரைட் போனா, அதெல்லாம் சந்தோஷம் அவங்களுக்கு. என்னன்னு கூட தெரியாது, இருந்தாலும் அவ்வளவு சந்தோஷம். அதுலயும் அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமாயிருவாங்க. சரி 2 பேரும் தூங்குனாங்களா இல்லையா? எங்க ஒரு 10 நிமிஷம் என்னமோ தூங்கி இருப்பாங்க. எப்போதும் நாங்க பக்கத்திலே படுத்திருப்போமா, அதனால நல்லா தூங்குவாங்க. எங்களை பக்கத்துல காணோம்னு சொல்லிதான் எந்திரிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்க வைக்கலான்னு. அதுவும் தூங்குவாங்களான்னு தெரியல. சரி டைம் ஆயிடுச்சு பாருங்க. இங்கேயே எவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருப்பீங்க, நீங்களும் போங்க. குழந்தைங்க பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க, அதனால நீங்க போங்க, டாக்டர் இருப்பாங்க. இல்ல டாக்டரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் போடலையே, அதான் அப்பாயின்மெண்ட் போட்டு டைம் எப்போன்னு பாத்துட்டு வரலான்ட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போய் பாருங்க. குழந்தைங்களை வச்சுட்டு சும்மா வருவீங்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. நீங்க போங்க, நான் வந்து சொல்லிடுறேன். இல்ல எங்களுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. இப்ப அவங்க ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்க. பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப ஃப்ரீயா தான் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, போங்க. சரி ருத்ரன் அண்ணா, சரி நான் போய் பாத்துட்டு வந்து சொல்றேன். சரி குழந்தைங்களை கொடுத்துட்டாது போங்க. ஆமா பையனை நீங்க புடிச்சிட்டு இங்கே இருங்க, நான் மட்டும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்களும் அன்பு பேசிட்டு இருங்க. சரிடா, நீ போயிட்டு வா. சரி அன்பு, நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா. ஓகேடா, எல்லாத்தையும் கேட்டுட்டே வரேன். நீ குழந்தைங்களை மட்டும் பாத்துக்கோ. அப்புறம் என்கிட்ட வந்து அழுகல மாட்டானே. அவனுக்கு இந்த தூக்கும் போது அழுகலாம் மாட்டான், ஆனா பக்கத்திலே இருக்கணும் அம்மாவும் அப்பாவும். அவ்வளவுதான் இவங்க 2 பேத்துக்கும். ஒன்னு அப்பா மாதிரி, இன்னொன்னு அம்மா மாதிரி. 2 பேரும் அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. கௌசி வந்தோடனே கண்டிப்பா உங்க வீட்டுக்கு குழந்தைங்களை பார்க்க வந்துடுறோம். அப்ப வரதெல்லாம் இருக்கட்டும்னா இன்னைக்கு நைட் வந்துருங்க. நாங்க 2 பேரும்
மாட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்புறம் உங்களால எங்க மனசு கஷ்டப்படுறோம்னா. இல்ல கண்டிப்பா வரேன்டா. சரிடா. என்னமோ தெரியல ருத்ரன், ரொம்ப வருத்தமா இருக்குடா. மனசுல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு ருத்ரன். ஏன்டா எப்பவுமே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை பிரிஞ்சு இந்த 3 நாளே என்னால இருக்க முடியலையே. எனக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிருந்தா எப்படி ருத்ரன் இருந்திருப்பேன் எனக்கு தெரியல ருத்ரன். அதுக்கப்புறம் கூட நீ எனக்கு வேண்டான்னு நினைச்ச ருத்ரன். உன் காதல சொல்லல, எந்த இடத்துலயும் சொல்லல, எதுவுமே பண்ணல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது இந்த ருத்ரன் எனக்கு வேணான்னு நினைச்சேன். ஆனா இப்ப தோணுதுடா, அப்ப வேணான்னு சொல்லியிருந்தா இப்ப என் லைஃப் என்ன இருக்குமோன்னு தோணுது ருத்ரன். என்னமோடா, உன்னை எனக்கு ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொன்னேன். அதெல்லாம் எதுவுமே நீ நினைக்காம ஓகே சொன்னடா. இப்ப வரைக்கும் கூட நான் இடையில ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் அவனை லவ் பண்ணிடுவாங்கிற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க ருத்ரன். ஆனா இப்ப சொல்றேன்டா, உன்னை என்னைக்கும் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா. உன் மனசு பூரா அதுதானே இருக்கும், எப்பயாவது ஒரு டைம் நம்மள லவ் பண்ணிட மாட்டாளான்னு. ஆனா உன்னை மொத்தமா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ருத்ரன். எனக்கு அப்ப தோணுச்சு, இவெல்லாம் நம்ம லைஃபுக்கு செட் ஆக மாட்டான், இவன் நமக்கு காதல் சொல்லவே இல்லையே, இன்னொரு மாப்பிள்ளைக்கு ஓகே வேற சொல்லிட்டானே. இதெல்லாம் அவ்வளோ தோணுச்சுடா. என்ன உண்மையா லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லி இருப்பியா அப்படின்னு எவ்வளவு தோணுச்சு தெரியுமா. எனக்கு மனசு பூரா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ருத்ரன். நம்ம லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தவங்க கையை பிடிச்சிட்டு நிக்கிறாளே, இதெல்லாம் எப்படி உனக்கு தோணுச்சு? இதுக்காக ஓகே சொன்னா நீ அன்னைக்கு சொன்ன பத்தியா, அந்த மாப்பிள்ள உனக்கு சூப்பரா இருக்கான்னு சொன்ன பத்தியா, அன்னைக்கு மொத்தமா உடஞ்சேன்டா. அது வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தானே அந்த டைரி எடுத்து படிக்கும் போது நீயும் என்ன லவ் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப தோணுச்சுடா, இவன் காதல நம்ம கிட்ட சொல்லல, இவனையா நம்ம லவ் பண்ணோம், இவனை எதுக்கு நம்ம லவ் பண்ணோம், இவனை எதுக்கு நம்ம கண்ணுக்குள்ள காட்டினாரு, இவ்வளவு தோணுச்சு எனக்குள்ள. இவன் காதலையே சொல்லலையேன்னு நினைச்சேன்டா. தாலி ஏறும் போது கூட இவனை நம்ம கடைசி வரைக்கும் புருஷனா ஏத்துக்கவே கூடாதுன்னு நான் என் மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் மொத்தமா நீதான் என் புருஷன் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. என்னமோ அப்போ எப்படின்லாம் எனக்கு தெரியல ருத்ரன். இப்ப எனக்காக எல்லாத்தையும் நீ ஏத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன சொன்னாலும், நான் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறடா. அப்ப விட்டு இருந்தனா இப்ப நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டே ருத்ரன். என்னமோ என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாரு அந்த கடவுள். அதனாலயோ என்னமோ இப்ப நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டா. இப்ப மனசு அவ்வளவு கஷ்டப்படுதுடா, என்னன்னே தெரியல ருத்ரன். இந்த 3 நாள்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்னை பிரிஞ்சிருந்து. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகம் தான்டா இருக்கேன் மனசுக்குள்ள. வேலை பாக்குற டைம்ல இருந்து இப்ப வரைக்கும்டா. நைட்டு தூங்கினாலும் கனவுல நீதான் வர, எங்க பார்த்தாலும் நீ மட்டும்தான் தெரிகிற ருத்ரன். இந்த இது முடிச்சுட்டு வந்தோடனே உன்கிட்ட என் காதல சொல்ல போற ருத்ரன். இதுக்கு மேலே நம்ம லைஃபை தள்ளி போடுறது ரொம்ப தப்புன்னு தோணுது ருத்ரன். இதுக்கு மேலே உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ருத்ரன். எனக்காக எனக்கு மட்டும்தான் ருத்ரன்னு தெரிஞ்சு தள்ளி இருக்கணும்னு தோணுதுடா. இதுக்கு மேல இந்த தப்பை நான் பண்ண போவது கிடையாது ருத்ரன். என் காதல ஊருக்கு வந்த உடனே உன்கிட்ட சொல்ல போறேன்டா. என் மொத்த காதலும் இனிமே உனக்கு தான்டா. இப்ப வரைக்கும் உன்னதாண்டா என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் நீ மட்டும்தான் தெரிகிற ருத்ரன். இதெல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்க வரைக்கும் அவங்க அருமை புரியாதுன்னு. இப்ப பிரிஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தாண்டா உன்னை அவ்வளோ லவ் பண்ற ருத்ரன். இப்பதான் புரியுது, உன்னை விலக்கி வச்சுக்கிட்டே இருந்துட்டேன்னு தோணுதுடா. என்னை விட்டு ரொம்ப தூரம் போக வைக்கிறணும்னு தோணுது. இப்ப புரிஞ்சிருச்சு, என்னை விட்டு போக விட மாட்டேன் ருத்ரன். உன்னை இனிமே என் பக்கத்துல என் கைக்குள்ளேயே உன்னை வச்சுக்க போற ருத்ரன். உன் மனசை இனிமே கஷ்டப்படுத்த போறது கிடையாது ருத்ரன். சாரி ருத்ரன், இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்காக நீ தள்ளி இருந்துட்ட. நான் சொல்றது எல்லாத்தையும் காதுல வாங்கினடா. இப்ப வரைக்கும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டல. என்ன மன்னிச்சிரு ருத்ரன். அந்த இடத்துல உன் மனசுல எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோல, நம்ம பொண்டாட்டியா இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாளேன்னு. நீ என்ன காயப்படுத்தினதை விட உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஏதோ என்னமோ தெரியலடா, அந்த டைம்ல எதனால இப்படி தோணுச்சு எதுவுமே எனக்கு தெரியல ருத்ரன். எனக்கு கிடைச்சிட்டேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நீ ஏமாத்திட்ட, நீ லவ் பண்ணது என்கிட்ட சொல்லலைன்னு ஒரு பக்கம்டா. இதெல்லாம் சேர்த்து என் மைண்ட ரொம்ப குழப்பிருச்சு ருத்ரன். இப்ப மொத்தமா தெரிஞ்சுட்ட ருத்ரன். என்ன பண்ணாலும் நீ ஏன் நல்லதுக்கு தான் பண்ணிருப்ப, அம்மா அப்பா நல்லதுக்கு தான் பண்ணிருப்பேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா. உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு. உன் மனசை ரொம்ப காயப்படுத்திருப்பேன். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரி ருத்ரன். உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேன். இப்போ அதை விட சந்தோஷப்படுத்த போற ருத்ரன். உன்னை அவ்வளவு பத்திரமா பாத்துக்க போறேன்டா. இனிமே நம்ம 2 பேத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, என்னோட புருஷன் ருத்ரன். எனக்காகவே பிறந்த ருத்ரன். நீ எனக்காகவே இப்ப வரைக்கும் இருக்கடா. அவனை திட்டினாலும் கஷ்டப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் என் கூடயே இருக்கடா. இது ஒண்ணு போதும் ருத்ரன். எனக்கு இதை விட வேற எதுவுமே எனக்கு வேணாம் ருத்ரன். இதுக்கு மேல உன் கூட சந்தோஷமா வாழ போறேன்டா. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நான் காதுல வாங்க போறது கிடையாது. என் அம்மா அப்பா ஆசையும் நிறைவேற்ற போறேன், என் புருஷனோட ஆசையும் நிறைவேற்ற போறேன். ஐ லவ் யூ ருத்ரன். ஐ லவ் யூ சோ மச் ருத்ரன். இனி உனக்காக நான் வர ருத்ரன். ஐ லவ் யூ சோ